உலகே மாயம் வாழ்வே மாயம். ஆமா, மீதி எல்லாருக்கும் உலகம் நல்லா இருக்கு, இவருக்கு மட்டும்தான் உலகம் மாயமா இருக்கு. ஆளை பாரு ஆளை, நல்லா குடிச்சு போட்டு கட்டில கிடந்து உருண்டு கீழே விழுந்து கிடக்கா மனுஷன். பெத்த பிள்ளை வாழ்க்கையை எப்படிடா சந்தோஷமா அமைக்கலான்னு நானும் தினமும் கவலைப்பட்டு கிடக்கேன். ஆனா அந்த மனுஷனுக்கு ஒரு கவலையும் கிடையாது. நல்லா குடிச்சு போட்டு கூத்து அடிச்சுட்டு கிடக்கான். ஏம்மா, என்னமா நடக்குங்க? தினமும் இதே வேலைதான் அந்த மனுஷனுக்கு. இப்படிதான் தினமும் குடிச்சு போட்டு கிடந்து உயிரை வாங்கிட்டு கிடக்காரு மனுஷன். எப்பா எப்பா என்னப்பா? உலகே மாயம் வாழ்வே மாயம். எப்பா உலகே மாயம் வாழ்வே மாயம். இவன் என்னமா இது? அப்பா எதுக்குமா இப்படி பாடுற பாட்டையே திரும்ப திரும்ப பாடிக்கிட்டே இருக்கா? ஆமா மக்கா, இப்படிதான் தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி தினமும் திரும்ப திரும்ப அதே பாட்டை பாடிக்கிட்டே கிடக்காரு பத்துக்க. எனக்கு என்ன காணி எரிச்சலா இருக்கு தெரியுமா? இவரெல்லாம் ஒரு மனுஷனா? நீயே பாத்தீல எப்படி நடு வீட்டுக்குள்ள குடிச்சு போட்டு கிடந்து பாட்டு பாடிட்டு கிடக்காருன்னு. இவன் அப்பாவுக்கு புத்திமதி ஏதாவது சொல்ல கூடாதம்மா? ஆமா, உங்க அப்பாவுக்கு தானே புத்திமதி நான் தான் சொல்லணும். எத்தனை நேரம் என்னத்தெல்லாம் சொல்ல அந்த மனுஷங்கிட்ட? ஏன் இப்படி எல்லாம் பண்ணி உடம்ப கெடுத்துக்கிட்டு இரு மனுஷன்னு கேட்டா, என் மவ பாவம், அவ வாழ்க்கையே கெட்டு போச்சு, இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இதே பாட்டு தான் திரும்ப திரும்ப பாடுவாரு பத்துக்க. இம்மா என்னமா நீ? அதான் என் பிரச்சனை எல்லாம் சரியாயிட்டுல. இம்மக்கா ஆச்சி எனக்கு போன் பண்ணி சொன்ன உடனே இந்த மனுஷங்கிட்ட சொன்ன பத்துக்க. அப்பயாவது மனசே கவலை இல்லாம சந்தோஷமா இருப்பாருன்னு நினைச்சா காது கொடுத்து ஏதாவது கேட்காரா நான் சொல்லதே எல்லாம்? என்னத்த சொன்னாலும் காதுல உழாத மாதிரி தான் இருப்பாரு. என்னத்த செய்ய, எல்லாம் என் தலை எழுத்து. உள்ள கஞ்சியை குடிச்சுக்கிட்டு வீட்டுல நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இந்த மனுஷன் இருக்கவே விட மாட்டேங்கம்மாக்கா. ஒழுங்கா வேலைக்கு கூட போறது கிடையாது தெரியுமா? ஒரு வாரத்துல 2 நாள் 3 நாள் வேலைக்கு போவாரு. வாங்கிட்டு வந்த சம்பளத்துல மீதி 3 நாளும் வச்சு நல்லா குடிச்சுக்கிட்டு இப்படிதான் நடு வீட்டுல கிடந்து அழுதுகிட்டே பாட்டு பாடிட்டு கிடப்பறதுக்க. அக்கம் பக்கத்துல இருக்கப்பட்டவங்க எல்லாம் கேட்கப்பட்ட கேள்விக்கு என்னால பதிலே சொல்ல முடியல மக்கா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுமேனு நானே எவ்வளவு நாளா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இதுல இந்த மனுஷன் வேற ஒழுங்கா சாப்பிடறதும் கிடையாது, கொண்டாடுறதும் கிடையாது. இந்த மனுஷனை நினைச்சு எனக்கு மனசுக்கு பயமா இருக்கு மக்கா. ஏதாவது ஒரு ஆயிட்டுனா என் பிள்ளைய வச்சு நான் எப்படி காப்பாத்துதுன்னு எவ்வளவு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏமா நீ அதெல்லாம் ஒண்ணு சங்கடப்படாதம்மா, அப்பாவுக்கெல்லாம் ஒண்ணு ஆகாது. என்ன மக்கா இப்படி சொல்லுதா ஒண்ணு ஆகாதுன்னு? ஒரு வாரத்துல 4-5 நாள் குடியும் குடுத்தனவமா தான் இருக்காரு. நானும் எவ்வளவோ நேரம் சொல்லி பார்த்துட்டேன், இந்த மனுஷன் கேட்கவே மாட்டேங்காரு. எப்பா என்னப்பா இதெல்லாம்? உலகே மாயம் வாழ்வே மாயம். பாத்தியா மக்கா, நீ வந்தது கூட தெரியாத அளவுக்கு கிடக்காரு. இப்பவும் அதே பாட்டதான் பாடிட்டு கிடக்காரு. என்ன செய்ய? அம்மா, நம்ம பழைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்து அந்த ரூபாயை வேற நம்ம திருப்பி வாங்கிட்டு வந்துட்டோம்லம்மா. அத அப்பா கிட்ட சொன்னியாமா நீ? சொல்லாம என்ன மக்கா, அந்த மனுஷன் கிட்ட தான் அந்த ரூபாயை கொடுத்து கடனை அடைச்சிட்டு வர சொன்னேன். எல்லாம் தெரியும் இந்த மனுஷனுக்கு. அதுக்கப்புறமா ஏமா இப்படி பண்ணுறாரு? எனக்கே தெரியல மக்கா. அதான் சொன்னோம்ல எல்லாம் என் தலை எழுத்துது. நல்ல வேளை உன்னை எங்க அம்மா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாவோ, இல்லன்னா நீயும் என் கூட உட்கார்ந்து சங்கடப்பட்டுக்கிட்டு தான் மக்கா இருப்ப. அந்த கடவுள் புண்ணியத்தினாலதான் எங்க அம்மா உன்னை கூட்டிட்டு போயிட்டா. இப்ப எங்க அம்மாவால தானே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. இந்த மனுஷே பழசே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இப்படி குடிச்சிட்டு கிடக்கார, நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு ஒரு நாளாவது அவருக்கு தோணி இருக்குமா? வேலைக்கு போகணும், சம்பளத்தை வாங்கணும், குடிக்கணும், இதே நிலைமையில தான் இருக்காரு. இதெல்லாம் சரியாவே வராது. ஆமா மக்கா, நானும் அதைத்தான் சொல்லுவேன், இதெல்லாம் சரியாவே வராது. இந்த மனுஷன் திருந்தவும் மாட்டா, குடிய நிப்பாட்டவும் மாட்டா, நம்மள பத்தி ஒரு நினைப்பும் வச்சிருக்க மாட்டா. பேசாம வா மக்கா, நம்ம கிளம்புவோம். நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி இங்க வந்து கிடந்துட்டு கஷ்டப்படணும்னு உன் தலையெழுத்து இல்ல மக்கா. உன் தலையெழுத்து இனி நல்லா இருக்கும், நீ நல்லா இருப்ப குடும்பத்தோட. ஏமா என்னமா நீ இப்படி பேசிட்டு இருக்க? உங்களுக்கு இருக்கதோ நான் ஒரே ஒரு பொண்ணு, எனக்கு அம்மா அப்பான்னு நீங்க தான் இருக்கீங்க. என் கல்யாணத்துக்கு அப்பாவை கூட்டிட்டு போகாம எப்படிமா? கூட்டிட்டு போவாண்டான்னு நான் எங்க மக்கா சொன்னேன். ஆனா அந்த மனுஷன் இப்ப இருக்கப்பட்ட நிலைமைய பார்த்தா அதுக்குன்னு நீ வா மக்கா, நம்ம ஆச்சி வீட்டுக்கு போவோம். பெத்த மவ வந்து நிக்க எப்படி கிடக்காரு பாரா. என்ன மக்கா எப்படி இருக்கா, நல்லா இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்காரா பாரா. பகல்லே குடிச்சு போட்டு கிடக்காரு. இவரெல்லாம் ஒரு மனுஷனா? பிள்ளைய சாக்கு போக்கு சொல்லி இவர் பாட்டுக்கு குடிச்சிட்டு கிடக்காரு. எனக்கு வர கோபத்துக்கு 2 காலை பிடிச்சு தரத்தரான்னு இழுத்து தெருவுக்கு போடலாமான்னு தான் இருக்கு. என்ன செய்ய, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட அசிங்கப்பட முடியாது இல்ல. என்ன மக்கா இப்படி தண்ணி கொடுத்தோட வந்து நிக்க?
கொஞ்சம் தள்ளி நில்லுமா. ஏமாக்கா பைப்ல தண்ணி பிடிக்க போறியா? வீட்ல 2-3 குடத்துல தண்ணி பிடிச்சு வச்சுட்டு தானே வந்தேன். ஏம்மா தள்ளி நில்லுன்னு சொன்னா தள்ளி நில்லு, அவ்வளவுதான். சரிம்மாக்கா. உலகே மாயம் வாழ்வே மாயம். மாயம் மண்ணாங்கட்டின்னு. மக்கா மக்கா என்ன செய்தா? பேசாம இருமா. தண்ணி தேவதான் அந்த மனுஷனுக்கு. எப்பா தயவு செஞ்சு எந்திரிக்கா இல்லையா? மக்கா 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 சொக்கானிக்கிட்டு முதல்ல எந்திரிப்பா. இல்லன்னு வச்சுக்க குடத்துல எல்லா தண்ணியும் தலையில ஊத்திரும் பாத்துக்க. மலரு இப்பதான் மலரு மக்கான கண்ணு தெரியுதா உனக்கு? எவ்வளவு நேரமா கத்திட்டு கிடந்தான் தெரியுமா? நீ பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு கிடக்க. இது வீடுன்னு நினைச்சே இல்ல ரோடுன்னு நினைச்சியா? நீ பாட்டுக்கு நடு வீட்ல படுத்து கிடந்து குடிச்சு போட்டு பாட்டு பாடிட்டு கிடக்க. ஏன்பா மத்த யாரும் வீட்ல அங்க நிம்மதியா இருக்காண்டமா? மக்கா அது வந்து மூஞ்செல்லாம் ஒரே தண்ணியா இருக்கு. ஆமா குடத்தை தலையோட கொட்டுனா தண்ணியா தான் இருக்கும். மக்கா மலரு நான் வேணும்னு குடிக்கல மக்கா. எல்லாம் ஒன்ன நினைச்சுதான் மக்கா அப்பாவுக்கு கவலை. ஆமா ஆமா கவலையா, பெரிய கவலை. அதான் பார்த்தமே. பாத்தியா மக்கா நான் கவலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க அம்மா என்ன பார்த்து கிண்டல் அடிச்சிட்டு கிடக்கா. பேசாம இருக்கப்பா. என்ன பத்தி கவலைப்பட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீல? அப்படி என்னத்தப்பா கவலைப்பட்டியா? ஆமாக்கா அந்த படுபாவி பைய 1 லட்சம் ரூபாய் பணத்தையும் வாங்கிக்கிட்டு நம்ம குடும்பத்தையே ஏமாத்திட்டு போயிட்டான மக்கா. உன் வாழ்க்கையும் போச்ச. அதை நினைச்சுதான் மக்கா இந்த அப்பாவுக்கு ஒரே கவலை தாங்க முடியாமதான் மக்கா இப்படி குடிச்சிட்டு இருக்கு. சொல்லுப்பா, குடிச்சிட்டே இருந்தா மட்டும் எல்லா பிரச்சனையும் சரியாயிருமா? என் வாழ்க்கையும் நல்லா அமைஞ்சிருமா? சும்மா என்ன பத்தியே கவலைப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்கியா? நீ ஒரு நல்ல அப்பாவா இருந்தா இப்படி அப்ப நடு வீட்டுல குடிச்சிட்டு கிடந்திருப்பா. பிள்ளை அவ ஆட்சி வீட்டுல இருக்கா, எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா, சாப்பிட்டாளா, இல்லன்னா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுமே, ஒரு 4 இடத்துல விசாரிப்போம், நல்ல மாப்பிள்ளைய பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருந்தாப்பா? சும்மா குடிச்சு போட்டுக்கிட்டு அம்மையும் போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இப்படி நடு வீட்டுல கிடைக்கிய நீ என்ன பார்த்து கவலைப்படுதியாக்கும்? சொல்லுப்பா, வாயை திறந்து சொல்லு. அந்த பழைய பிரச்சனை சரியாகி மாச கணக்காகுது. நீ குடிக்கிறதுக்கு அது ஒரு சாக்கு போக்கு, அப்படிதானே? அப்படி எல்லாம் இல்ல மக்கா. அப்பாவுக்கு உன்னை பத்தி தான் ஒரே கவலை. நீ கவலைப்பட்டதெல்லாம் போதும். நீ முதல்ல எந்திரிச்சு என் கூட ஆச்சி வீட்டுக்கு வா. ஆச்சி வீட்டுக்கா? மக்கா எனக்கு இங்க வேலைக்கு எல்லாம் போகணுமே. ஆமா ஆமா வேலைக்கு தானே. நீ தான் ஒழுங்கா போறியம்மா வேலைக்கு. நல்லா கேளு மக்கா. ஒரு வாரத்துல 2-3 நாள் வேலைக்கு போறாரு மனுஷன். 3 நாள் சம்பாத்தியத்தை வச்சு மீதி 3 நாள் நல்லா மூக்கு முட்டை குடிச்சுக்கிட்டு இப்படி கிடந்து உருண்டுட்டு கிடக்காரு மனுஷன். வேலைக்கு போவாலனா அப்படியே உத்தியோகம் பறி போயிருமில்ல. முதல்ல எந்திரியும். நம்ம மவளுக்கு கல்யாணம். என்னடி சொல்லுத? என்ன சொல்லுதனாவா? ஏன் குடிச்ச குடில உமருக்கு காது கேட்காம போயிட்டோம். நம்ம மவளுக்கு கல்யாணம். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. என்னப்பா இப்பயாவது அம்மா சொன்னது உன் காதுல விழுந்துச்சா இல்லையா? பெத்த அப்பங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு என்ன கூப்பிட வந்திருக்க? 4வது மனசு மாதிரி. பெத்த அப்ப மாதிரி தான் நடந்துக்கிட்டீரோ? பிள்ளைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை தரத்தை பாப்போம், அவளுக்கு ஒரு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைப்போம்னு ஒரு நாளாவது நீர் நினைச்சிருப்பீரா? குடின்னு தினமும் குடிச்சிட்டு தானே கிடக்கீரு. அதுக்கிட்ட என்ன நாள் இருக்கட்டும் முடியே. பெத்த புள்ள கல்யாணத்தை இப்படியாட்டி வந்து சொல்லுவா. பாத்தியா மகா எப்படி பேசுற இருந்த மனுஷன்? பிள்ளை மேல அக்கறை இல்ல. இவருக்கெல்லாம் பதில சொல்லணும்னு உனக்கு ஒண்ணு அவசியம் இல்ல மக்கா. இவரெல்லாம் ஒண்ணு கல்யாணத்துக்கு கொண்டு வராண்டா. வா நம்ம ஆச்சி வீட்டுக்கு போவோம். நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி எல்லாம் அலைய கூடாது மக்கா. வா நம்ம ஆச்சி வீட்டுக்கு போவோம். பெத்த தகப்பே மக கல்யாணத்துக்கு வராம எப்படிக்கா? ஏக்கா நீங்களா? கீதா சின்ன பொண்ணு. ஆமாக்கா நாங்க தான். சின்ன பொண்ணுக்கா நீங்க எப்படிக்கா இங்க? மலரி நீயும் செல்வியக்காவும் கிளம்பின உடனே உங்க பின்னாடியே நாங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டோம் பாத்துக்க. என்னக்கா சொல்லுதிய? ஆமா மலரு, நீதான் உங்க அப்பாவை கூட்டிட்டு வரணும், வீட்டுக்கு போகணும், ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேல உங்க அம்மா கிட்ட. நாங்களும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். சரி நம்ம தான் 4 பேருக்கு நல்ல உதவி பண்ணுவோமே, அப்ப நம்ம உதவி எப்படியாவது மலருக்கு கண்டிப்பா தேவைப்படும், அதனால நம்மளும் கூட போவோங்கான்னு தான் நாங்க உங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம் மலரு. எப்படி மலரு கரெக்ட்டா வீடு தேடி வந்துட்டோம் பாத்தியா? ஏக்கா எதுக்குக்கா இப்படி எல்லாம் கஷ்டப்படுதிய? அட என்ன மலரு இதெல்லாம் ஒரு கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கா? நம்மள எப்படி பழகி இருக்கோம்னு தெரியும்ல. அதுவும் இல்லாம கமலாக்காவோட வருங்கால மருமவ உன்னை பாதுகாப்பா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டிய பொறுப்பு எங்க பொறுப்புல. அப்படித்தானே சின்ன பொண்ணு வாயை மூடிக்கிட்டே நின்னுகிட்டு இருக்கா? ஏதாவது எடுத்து சொல்லு. ஆமா மலரு, உனக்கு உதவி பண்ணணும்னு தான் நாங்க 2 பேரும் வந்திருக்கோம் பாத்துக்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், தள்ளு உங்க அப்பாவை பாப்போம். என்னனே மகா கல்யாணம்னு சொன்ன உடனே துள்ளி குதிச்சு ஓடி வருவீர்னு பார்த்தா இப்படி வாயை பொளந்துட்டு தரையில உட்கார்ந்துட்டு இருக்கீரு. அதானே தாயும் தகப்பனும் வந்து பிள்ளை கல்யாணத்துல பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணாண்டமா. அப்புறம் மகா மருமகன்னு ஒண்ணா நின்னு குரூப் போட்டோ எல்லாம் எடுத்து வீட்டுல மாட்டி வைக்காண்டமானே. அதான் பிள்ளை சொல்லுதல்ல எனக்கு கல்யாணம்ப்பா வா
செலவு இல்லாம பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுதேன்னு சந்தோஷப்படுறதுக்கு இல்ல. கீதாக்கா இதெல்லாம் உங்களை யாரு சொல்ல சொன்னா? ஏன் உண்மையதானே சின்ன பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் என்ன பொய்யா சொல்லுதேன்? கமலாக்கா தான் பொண்ணு வீட்டுல இருந்து நகை பணம் பண்டம் பாத்திரம் பலகாரம்னு ஒண்ணு வேண்டாம், பொண்ணை மட்டும் நல்லபடியா எங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாவல்ல. சம்மந்தி அம்மா பெருமையா சம்மந்தி ஐயாட்ட சொல்லாண்டமா? இது வரைக்கும் சொன்னதெல்லாம் போதும், கொஞ்சம் பேசாம இருங்க. இப்ப இவ்வளவு தூரம் எல்லாரும் சொல்லியாச்சு, தயவு செஞ்சு எந்திரிச்சு வாப்பா. இருக்காரு பாரு சிலையாட்டம். கீதாக்கா சரி சின்ன பொண்ணு. என்னக்கா சின்ன பொண்ணுக்கா என்ன சொல்லுதாங்க? பொறுத்திருந்து பாரு. நல்லா இருமா, பிள்ளைக்குட்டியோட குடும்பத்தோட நல்ல சீரும் சிறப்புமா இருமா. சும்மா இரு சின்ன பொண்ணு. வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க. இவா ஒருத்தி. ஏனே நான் ஒண்ணு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கல. எம்மாடி, நீ தானே என் கால்ல விழுந்த, அப்போ உன்ன ஆசீர்வாதம் தானே பண்ணணும். ஏனே உங்க ஆசீர்வாதம் எல்லாத்தையும் உங்க மகளுக்கே கொடுங்க. சின்ன பொண்ணு என்ன பாத்துக்கிட்டு இருக்க? என்ன சிவரடி இருக்கும்? ஏலேலோ ஐலசா. ஏக்கா என்னக்கா இதெல்லாம்? அட என்ன மலர், நீ சும்மா என்னக்கா இதெல்லாம்னு சொல்லிட்டடக்கா. பெத்த பிள்ளை கல்யாணத்துக்கு அப்பா வராண்டமா? மகா மருமகனுக்கு அச்சதை போடணும், போட்டோவுக்கு போஸ் கொடுக்கணும், எவ்வளவு வேலை இருக்கு. பார்வதி பாட்டி உங்க எல்லாரையும் பத்தி எங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காவோ. சரி ஒத்தையில வீட்டுக்கு வரையில கஷ்டப்படுவேல அந்த அண்ணனை கூட்டிட்டு வரதுக்குன்னு தான் உதவி பண்ணதுக்காக நாங்க 2 பேரும் வந்திருக்கோம். ஐயமாடி சின்ன பொண்ணு. செல்வியக்கா நாங்க 2 பேரும் இந்த மனுஷனை எப்படி இங்க இருந்து அவ்வளவு தூரம் தூக்கிட்டு போவோம்னு கவலைப்பட்டுக்கிட்டே தானே கேக்கிய. அது வந்து ஏக்கா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீக்கா, நாங்க வண்டியில தான் வந்திருக்கோம். இந்த அண்ணனை வண்டியில தூக்கி போட்டுட்டு நாங்க கூட்டிட்டு போறோம். மலரு நீ பின்னாடி வண்டியில அம்மைய கூட்டிட்டு வா. என்ன அட என்ன மலரு இப்படி நின்னுட்டு இருக்க? உனக்கு உதவி பண்ணது தானே நாங்க 2 பேரும் வந்திருக்கோம். சந்தோஷமா இரு. ஏமா நீ வாமா, நம்ம 2 பேரும் வண்டியில போவோம். ஏமக்கா அப்பா ஏமா அப்பாவா 2 அக்காவும் வண்டியில வச்சு பத்திரமா கூட்டிட்டு வந்துருவோமா? வா நம்ம போவோம். என் பிள்ளைக்கு நல்ல மனுஷங்க தான் கிடைச்சிருக்காவோ. பொண்ணுக்கு அப்பா வாரார், வழி விடுங்க. பொண்ணோட தகப்பனார் வாரார், வழி விடுங்கோ. ஏலேலோ ஐலசா. எல்லாரும் உன் மேல நல்ல பாசமா இருக்காவமாக்கா. எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமாம்மா, உண்மையிலேயே இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்கம்மா. யாருக்குனாலும் என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுவாங்கம்மா. அதான் பார்த்தாலே தெரியுதம்மாக்கா. சரிம்மா வா நம்மளும் போவோம். சரிம்மாக்கா போவோம். கருக்களுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிடணும். என்ன ஏமா இங்க இருந்து நம்ம ஆச்சி வீட்டுக்கு காமணி நேரத்துல போயிடலாமா? அது நம்ம வண்டியில தானே வந்திருக்கோம். சரிம்மாக்கா அப்ப நம்ம கிளம்புவோமா? சரிம்மா கிளம்புவோம். ஒரு வாரத்துல 2-3 நாளாவது ஆபீஸ்ல மீட்டிங்னு சொல்லிக்கிட்டு நேரத்தை கடத்திருந்தானுவோ. என்ன செய்ய, மீட்டிங் அட்டன் பண்ணாம இருக்க முடியாது. மீட்டிங் முடிஞ்சு பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ராத்திரி 8 மணி ஆயிருதம்மா. என்ன சடவா இருக்கு. முதல்ல குளிச்சுட்டு சாப்பிடணும். சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே, ராத்திரி 8 மணிக்கிட்ட ஆகுது. இந்த சின்ன பொண்ணு என்ன ஆளை காணோம்? எம்மா 8 மணி தானே ஆகுது. எங்க அம்மா என்ன அதுக்குள்ள தூங்கிட்டாளா? தூக்கம் வந்தா ரூம்ல போய் படுத்து தூங்க வேண்டியதுதானே. இப்படி சோபால படுத்திருக்கா எங்க அம்மா. காலை வேற தொங்க போட்டுக்கிட்டே தூங்கிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கால்ல நீர் கொத்து போச்சு, கால் வலிக்கின்னு சொல்லிட்டு கிடப்பா எங்க அம்மா. எம்மா எம்மா இவ்வளவு உறக்கமா? நான் எம்மான்னு ஒரு நேரம் கூப்பிட்டாலே எங்க அம்மா என்னன்னு முழிச்சு பாப்பா. இப்போ என்ன அவ்வளவு தூக்கமா தூங்கிட்டு இருக்கா? சரி வயசானவங்க தூக்கம் வந்திருக்கும், தூங்கட்டு. ஏமா காலை தூக்கி சோஃபா மேல போடுமா. எங்க அம்மைக்கு இவ்வளவு உறக்கமா? சரி நம்மளே காலை தூக்கி சோபால வைப்போம். எம்மா காலை தானே தூக்கி சோபால வச்சே, எங்க அம்மா தலை சாஞ்சு போய் கிடக்கா. எம்மா எம்மா என்னாச்சுமா உனக்கு? கண்ணை முடிச்சு பாருமா. இவ்வளவு காட்டு கத்துதோ எங்க அம்மா கண்ணை முடிச்சு பார்க்க மாட்டேக்கால. அப்படின்னா எம்மா எம்மா உன் மகன் வந்திருக்கம்மா, கண்ணை முடிச்சு பாரு. எத்தனை நேரம் கூப்பிட்டுக்கிட்டே கிடக்கு. ஐயோ எங்க அம்மா அணக்கம் காட்ட மாட்டேக்கால, கண்ணை முடிச்சு பார்க்க மாட்டேக்கால. ஒருவேளை அப்படி இருக்குமோ? ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன்? எம்மா தயவு செஞ்சு கண்ணை முடிச்சு பாருமா. கண்டுபிடிச்சு பாருமா. எனக்கு மனசுக்கு என்னமோ பயமா இருக்கு. மனசெல்லாம் படபடான்னு அடிக்குமா. தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு பாருமா. எம்மா எம்மாவா? அத்தானே எப்ப வந்தியா ஆபீஸ்ல இருந்து? எம்மா எம்மா கண்டுபிடிச்சு பாருமா. எத்தேன்னு எழுப்புனா எதிர்ச்சிடப்படுறாவோ, அதுக்கு எதுக்கு இந்த மனுஷன் கண்ணீரை விட்டு கதறுதாரு? ஏங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்காவோ அத்தை, நீங்க என்னத்துக்கு எழுப்பிட்டு நடக்கிய? வாய மூடிடி, எல்லாம் ஒன்னாலதான். என்னது எல்லாம் என்னாலயா? இப்ப நான் என்ன தூங்கப்பட்டவங்கள நானா எழுப்பிக்கிட்டு இருக்கேன்? இங்க பாரு சின்ன பண்ணி, பேசாம இருந்துருப்பதுக்க. நான் உன் மேல பயங்கர கோபத்துல இருக்கேன்.
எங்க நான் என்னங்க பண்ணனேன்? அத்தை தூங்கிக்கிட்டு இருக்காவோ என்னமோ. தூங்கிக்கிட்டு இருக்காவளா? வாயை மூடிட்டி. எவ்வளவு நேரமா போட்டு எழுப்பிக்கிட்டு இருக்க தெரியுமா? எங்க அம்மா லேச கூட கண்ணை முடிச்சு பார்க்க மாட்டேக்காவோ. ஐயோ, அப்படின்னா நாளைக்கு வேற சுபாஷ் மலருக்கு கல்யாணம் ஆச்சு. இப்ப போய் என்னையும் எங்க அம்மாவையும் தவிர உனக்கு மத்த எல்லாரும் தாண்டி உனக்கு முக்கியமா போயிட்டாவோ. ஒரு நேரம் கூட வீட்டுல இருக்க கிடையாது. வயசான எங்க அம்மாவே எல்லா வீட்டு வேலையும் பார்த்துட்டு கிடக்காவோ. ஏங்க என்னட்டு ஏங்க தோங்கண்டு கிடக்க? எங்க அம்மையை போட்டு நான் எவ்வளவு நேரம் எழுப்புதான் தெரியுமா? எங்க அம்மா கண்ணு முடிச்சு கூட பார்க்க மாட்டேக்காவோ. எங்க அம்மைக்கு இன்னைக்கு இந்த நிலைமைனா அதுக்கு காரணமே நீதான் டி. ஒரு நேரமும் வீட்டுல இருக்க கிடையாது. எந்த நேரமும் வீடு வீடாதான சுத்திட்டு தெரிய. அடுத்த வீட்டு பிரச்சனை, அடுத்த வீட்டு விசேஷம், அதை மட்டும் தான் நீயே பாத்துக்கிட்டு இருக்க. வீட்டுல மாமியார் என்ன பண்ணுதாவோ? ஒழுங்கா சாப்பிட்டாவளா? வேலை வேலைக்கு மருந்தெல்லாம் சாப்பிட்டாவளா? மாத்திரை சாப்பிட்டாவளான்னு கொஞ்சம் மாதிரி பாத்துக்கிட்டு தாட்டி. ஏங்க எதுக்குங்க என்னபடி இப்படி ஏசிக்கிட்டு இருக்கிய? பின்ன உன்னையெல்லாம் ஏசவா மடியில வச்சு கொஞ்சம் வாட்டி செய்யணும். உன்னையெல்லாம் நீ ஒழுங்கா வீட்டுல இருந்து எங்க அம்மையை நீ பாத்துக்கிடாதனாலதான் எங்க அம்மைக்கு இன்னைக்கு இந்த நிலைமை. எங்க அம்மைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்புறம் இருக்கட்டி உனக்கு. நீ பாட்டுக்கு வீடு வீடா கதை பேச போயிருந்த. வீட்டுல இருக்கப்பட்ட நம்ம மவனையும் பாத்துக்கிட்டது எங்க அம்மா தானே. வயசான காலத்துல வீட்டு வேலையும் பாத்துக்கிட்டு பிள்ளையும் பாத்துக்கிட்டு எப்படி இருப்பாவோ? ஏங்க நீங்க பேசுறதெல்லாம் சரியில்லை. ஆமா சரியில்லை. இவ்வளவு நாளும் உன்னை கண்டுக்கிடாம நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போன்னு பேசாம இருந்த பத்தியா? அது நான் சரியில்லை தம்பி. வந்துட்டா பேசுறதுக்கு. என் தங்கச்சி சரியில்லை, பக்கத்து வீட்டுக்காரி சரியில்லை, பக்கத்து வீட்டு சொன்னப்பாட்டி சரியில்லை, அப்படி இப்படின்னு எல்லாரையும் குத்தங்க வர சொல்லிட்டு இருக்கிய. நீ முதல்ல சரியா இருக்கியாட்டி? நம்ம வீடு, நம்ம மாமியாரு, நம்ம பிள்ளைன்னு பாக்கியாட்டி நீ ஒரு நாளாவது? ஏங்க இப்படி எல்லாம் என் மேல பழிய போடாதீங்க. அப்புறம் நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. இதுக்கு மேலயும் நான் எதுக்கிட்டி உன்னை பத்தி கவலைப்பட போறேன்? எங்க அம்மையை பத்தி தம்பி நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. அப்படி தம்பி பேசுவேன். எதுக்குல இப்படி போட்டு சத்தம் போட்டு கிடக்க? ஏமா ஏமா உனக்கு ஒண்ணு இல்லம்மா. எனக்கு என்னெல்லாம் ஆக போகுது? ஏமா எத்தனை நேரமா உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். நீ கண்ணு முழிச்சு பார்க்கவே இல்ல. நான் எவ்வளவு தூரம் பயந்துட்டேன் தெரியுமாமா? அதெல்லாம் இருக்கட்டும்ல. எதுக்குல சின்ன பண்ண போட்டு இப்படி சத்தம் போட்டு கிடக்க? பின்ன என்னமா ஒரு நேரம் கூட வீட்டுல இருக்கவே மாட்டேக்கா. அங்க இங்க சுத்திக்கிட்டு தானே தெரியுதா? வீட்டுல பிள்ளை இருக்கு, வயசான மாமியார் இருக்காவன்னு கொஞ்சமாவது அவளுக்கு நினைப்பு இருக்காமா? இப்ப கூட பாரா நாளைக்கு கல்யாணம் அப்படி இப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே வரா. கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? இங்க வீட்ல என்ன நடக்கு ஏது நடக்குன்னு உனக்கு தான் தெரியாது. என்ன ஏதுன்னு கேட்டா ஆபீஸ்ல மீட்டிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி தியானமும் 8 மணிக்கு மேலதான் வார. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் என் கூட இருக்குது என் மருமவளும் என் பேரனும் தானல. நாங்க என்ன பேசிக்கிட்டோம்னா உனக்கு என்னல தெரியும்? சும்மா அவளை போட்டு ஏசிட்டு கிடக்கா. ஏமா உன்னை இந்த நிலைமையில பார்த்த உடனே எனக்கு பயமா இருந்ததுலமா. அதுக்கு கண்டபடி அவளை ஏசுவேல. சப்பா எதை பாத்தீங்களா அவர் என்ன சொன்னாருன்னு? நான் வீடு வீடா போய் கதை பேசிக்கிட்டு இருக்கடா. உங்களையும் பிள்ளையும் நான் கவனிக்கவே இல்லையா? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் மருமவளே. நீ இப்ப என்னத்துக்கு அழுதுட்டு இருக்கா? இல்ல என்னல இப்படி ஏசி இருக்கா? பாவம் எப்படி அழுதுட்டு இருக்கான்னு பாரு. வீடு வீடா போய் கதை பேசிக்கிட்டு இருக்கா. மாமியாரையும் பிள்ளையும் பார்க்கலன்னு எவளை போட்டு ஏசிக்கிட்டு இருக்கிய? அப்படி அவ எங்கெல்லாம் போயிட்டு வரா? நாளைக்கு பார்வதி பேத்திக்கு கல்யாணம். அந்த கல்யாண விஷயமா தான் அங்க இங்க அலைஞ்சிட்டு வரா. ஏமா நாளைக்கு கல்யாணம் தானே இல்லன்னு சொல்லல. அதுக்குன்னு வீட்டுல உள்ள உங்க எல்லாரையும் பாக்காண்டாமாமா? இல்ல என்னதெல்லாம் உளறிட்டு கிடக்கா? ஏன் மர்மா என்ன பார்க்கலன்னு நான் என்னைக்காவது உன்கிட்ட குத்தம் குறை சொன்னனால? நாங்க எங்களுக்குள்ள ஒருத்தர் நல்லபடியா பாத்துக்கிடுவோம். நீ ஒண்ணு இதுல தலையிடாண்டா. நீ அழாத மர்மல. உன்னை பத்தி எனக்கு தெரியாமலா இருக்கு. இந்த கிறுக்கு பயலுக்கு தான் இந்த வீட்ல என்ன நடக்கு ஏது நடக்குன்னு ஒண்ணும் தெரியாது. அவன் பாட்டுக்கு தெரியாம உளறிட்டு கிடக்கா. நீ அதுக்கெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத. அதான் உனக்கு சப்போர்ட்டுக்கு நான் இருக்கம்ல. இல்ல நாளைக்கு பார்வதி பேத்திக்கு கல்யாணம். சொல்ல போனா இப்ப நான் தான் அங்க இங்கேயுமா அலைஞ்சிட்டு கிடக்கணும். நீ கல்யாணத்தை ரெஜிஸ்டர்ல போய் பண்ணிட்டு வந்துட்ட. அதுக்கப்புறம் ரிசப்ஷன் ஒண்ணு வச்சமே ரிசப்ஷன். அதுக்கு ஒத்தையில என்னால வேலை செய்ய கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு பார்வதி பொண்ணு தாயி மரகதா கீதா கமலான்னு எல்லாரும் தானே நம்ம வீட்ல வந்து கிடந்து என்ன ஆகான்னு வேலை பார்த்துட்டு கிடந்தாவோ. சொல்லுல வாயை திறந்து சொல்லு. உனக்கு தெரியும்ல? தெரியுமா? அப்ப இன்னைக்கு பார்வதி பேத்திக்கு கல்யாணம்னா நான் தானே பாவ வீட்ல போய் கிடந்து எல்லா வேலையும் பார்த்து எடுத்து கொடுக்கணும். காலையிலேயே நான் தம்ல கிளம்புனேன். என் மருமவ தான் சொன்ன ஏத்தே வயசான காலத்துல நீங்க இங்கே அங்கேயும் அலைஞ்சிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு கிடக்காதீங்க. நான் சோறெல்லாம் பொங்கி எடுத்து தான் வச்சுட்டு போறேன். நான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு வந்து நீங்க வீட்ல பிள்ளைய மட்டும் பார்த்துக்கிடுங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் விட்டுட்டு போனா. காணாத குறைக்கு நான் பார்வதி கிட்ட போய் என்னால இந்த வயசான காலத்துல ஒரு வேலையும் செய்ய கிடையாது. அதனால எனக்கு பதிலா என் மருமவ வருவான்னு அவகிட்ட எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு வந்தேன் தெரியுமா? ஏமா அதெல்லாம் சரிதாம்மா நீ சொல்லதெல்லாம். அதுக்குன்னு இப்ப நீ எப்படி மயங்கி கிடந்த தெரியுமா? ஒரு நிமிஷம் எனக்கு பார்த்த உடனே பக்குன்னு பயமாயிட்டு தெரியுமாமா? அவ பாட்டுக்கு எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு கிடக்கா. உனக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டுனா நான் என்னமா செய்ய? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் செய்யாது. இப்ப உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இப்ப அவ வீட்டுல இருந்தா உன்ன பாத்துக்கிடுவாள்லம்மா. இப்ப நீ ஒத்தையில எப்படி சோபால படுத்து கிடந்த? இல்ல அது நான் ஒண்ணும் படுத்து தூங்கல. கொஞ்சம் சுகர் அதிகமாயிட்டு போலுக்கு லேசா மயக்கம் வந்துட்டு அதான் மயங்கி போய் கிடந்தேன். என்னமா சொல்லியா? சுகர் அதிகமாயி மயங்கி போய் கிடந்தியா? ஆமல அதான் நீ நேத்துக்கு சாங்கிரி வாங்கிட்டு வந்தேல்ல.
பாத்தியம்மா, நான் அவகிட்ட எத்தனை நேரம் சொல்லிருக்கேன் தெரியுமா? எங்க அம்மைக்கு ஸ்வீட் எல்லாம் கொடுக்காதன்னு. அவ வேணுக்கும்னே உனக்கு திங்க தந்திருக்காமா. வாய மூடல. அவ எனக்கு திங்க தந்தானே நீ பாத்தியா? ஏம்மா, இங்க பாரு, வீட்ல என்ன நடக்கு ஏது நடக்குன்னு தெரியாம உன் இஷ்டத்துக்கு பேசாதல. என் மருமவ காலையிலே பார்வதி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறம் நான் தான் நாக்கு நம்ம இருக்க சாங்கர் திங்கணும் போல ஆசையா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு நான் தம்ல 1-2 எடுத்து தின்னுபிட்டேன். அவ நான் திங்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அடுக்காலையில் உள்ள பரணு மேலதான் வச்சுட்டு போயிருக்கா, ஒளிச்சு வச்சுட்டு போயிருந்தா. நான் தம்ல சேறு போட்டு அதுக்கு மேல ஏறி 2 சாங்கர் எடுத்து தின்னுட்டேன். 2 சாங்கரி தின்னனால கொஞ்சம் சுகர் அதிகமாயிட்டு. அதனால தான் லேசா மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். நீ வேற சத்தம் போட்டு கூப்பிட்டது எனக்கு காதுலே கேட்கல பத்துக்க. ஏம்மா, மாத்திரை மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுதியாமா? அதெல்லாம் ஒழுங்கா நான் சாப்பிடதாம்ல செய்தேன். நேரத்துக்கு என் மருமக எனக்கு மாத்திரை மருந்தெல்லாம் கொண்டு வந்து தரதாம்ல செய்தா. நீ சும்மா அவளை போட்டு ஏசிட்டு கிடக்காத. பாவம், அவளே கல்யாண வேலையில அங்கே இங்கேயுமா அலைஞ்சிட்டு வர. அவளுக்கு குறுக்கும் காலம் என்ன வலிக்கும் தெரியுமா? நீ அதை புரிஞ்சுக்கிடாம இங்க எல்லா பிரச்சனைக்கும் அவதான் காரணம்னு அவளை போட்டு ஏசிட்டு கிடக்க. சின்ன பொண்ணு, பேசாதீங்க. இது என்கிட்ட தயவு செஞ்சு நீங்க பேசாதீங்க. மருமல, அவன் ஏதோ கூறுகட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்கான். நீ அதெல்லாம் நினைச்சுக்கிடாத. ஆமா மருமல, மலருக்கு அப்பாவை கூட்டிட்டு வந்துட்டீங்களா? ஆமாத்தே, அந்த அண்ணனை பார்வதி பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. அதான் நான் பார்த்தேன். என் மருமக ஒரு காரியத்தை எடுத்தான்னா அதை நல்லபடியா முடிக்காம விட மாட்டாள்ல. பாத்தியால என் மருமக எவ்வளவு பொறுப்பா இருக்கான்னு. நீ நம்மள பொறுப்பு இல்லாம கிடக்க. மருமல, அதான் நான் இருக்கேன்னு சொல்லுதம்ல, சும்மா அப்படி கண்ணீரா வடிக்காத. நீ அங்க இங்கேயுமா அலைஞ்சுக்கிட்டு டயர்டா வந்திருப்ப மருமல. நீ போய் ரெஸ்ட் எடு. உன் மகன் தூங்கிட்டு இருக்கான், போய் பாத்துக்க. என் மகனுக்கு நான் சாப்பாடு வச்சு கொடுத்துருவேன். இல்லன்னா அவனே போட்டு திம்பா. நீ போய் ரெஸ்ட் எடு மருமல. சரிங்க தே. எங்களை யாருன்னு நினைச்சீங்க? மாமியாரையும் மருமகளையும் பிரிக்கவே முடியாது. என்னெல்லாம் முழிச்சுக்கிட்டே இருக்கா? வயிறு பசிக்கல? நீயே போய் சோறு போட்டு தின்னு போ. சும்மா என் மருமகளை போட்டு அப்படி இப்படின்னு ஏசிட்டு கிடக்கான். யாத்தாடி, இனி என்ன பிரச்சனை நடந்தாலும் வாயே திறக்கப்படாதும்மா. என்னவோ இவன் மட்டும்தான் வெளியே வேலைக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு வர மாதிரி தான் பேசிட்டு இருப்பான். அப்ப வீட்டுல இருக்கப்பட்ட பொம்பளை எல்லாம் சும்மா இருக்காவோ?